பிளேஸ் மக்களே? எதுக்கு வந்திருக்கோம் இங்கே? இந்த பிளேஸ் பேர் என்னது? ஃபாலிங் கலர்ஸ் பிளேஸ். ஹாய், இந்த பிளேஸ் வந்து கெனோஷா பாஸ். நாங்கள் வந்து ஃபால் கலர்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபால் சீசன், அதாவது இலையுதிர் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொலரடோவில் தான் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். இது வந்து ஒரு 2 days ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கெனோஷா பாஸ் பார்க்க வந்திருக்கோம். கம்ப்ளீட்டாக லீவ்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. அங்கங்கே எல்லோ கலர். இப்போவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 4 days போனால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரெயில் வழியாக நம்ம வந்து உள்ளே போகிறோம். 2 பக்கமும் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த ஆஸ்பன் ட்ரீஸ் இருக்கும். ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் இருக்குது. க்ரீன் தான் ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்குது. எல்லோ அங்கங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா கொஞ்சம் நிறையா எல்லோ லீவ்ஸ் இருக்குது. இந்த எல்லோ லீவ்ஸ் எல்லாம் பார்த்தா ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கும் தூரமாக. ஸோ அந்த மவுண்டெயின் தெரியுதில்ல தூரமாக, அதில் அங்கங்கே எல்லோ கலர் லைட்டாக கொஞ்சமாக தெரியுது. நம்ம வந்து ஒரு பீக் சீசன், அதாவது ஒரு 1 week கழிச்சு வந்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் லீவ்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக எல்லோ கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கலர் எதுவும் பெருசாக பார்க்குறதுக்கு இல்லாததுனால நாங்கள் வந்து சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து போகிற வழியில் ஃபுல்லாக கலர் கொஞ்சம் தான், நிறைய இடத்துல சேஞ்ச் ஆகலை. அங்கங்கே எல்லோ கலர் தெரியுது. பிளஸ் யூ. என்ன பண்ணுற ஷேரா? பிளஸ் யூ. என்ன பண்ணுற? அப்படா. சரி, என்ன பண்ணுற? வழியில் நாங்கள் வந்து இந்த பிளேஸ் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுனால ஸ்டாப் பண்ணோம். அந்த மவுண்டெயின் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த எல்லோ கலர் ஆஸ்பன் ட்ரீஸில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இண்டிபெண்டன்ஸ் பாஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். இண்டிபெண்டன்ஸ் பாஸ் வந்துட்டோம். 12,095 feet இந்த இடத்தோட எலிவேஷன். கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். இந்த இடத்துல வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ரோடு அங்கேருந்து தான் வந்தோம், கீழேருந்து மேலே வந்தோம் அந்த ரோடு. அதுக்கப்புறம் மவுண்டெயின் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. ரொம்ப குளிர் அந்த பிளேஸில். வேறு எதுவும் பெருசாக இல்லை, இந்த மவுண்டெயின் தான். வியூ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்னோ கூட கரையில் பாருங்கள். லாஸ்ட் இயர் வந்த ஸ்னோ அது. அங்கங்கே ஒயிட் ஸ்பாட் தெரியும் மவுண்டெயினில். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அவ்வளோதான். அங்கேருந்து கிளம்பி ஹோட்டல் போகிறோம் இப்போது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஹோட்டல் ரூம் வந்து ஆஸ்பனில் எடுத்திருக்கோம். வந்தாச்சு. எங்கே போனாலும் இந்த தலையெல்லாம் விடுறதே கிடையாது. இது வந்து ரோஸ் வந்து பூத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரோஸ் பட்ஸ் வரும். ரொம்ப வைப்ரண்ட்டான கலர், ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மரூன் பல்ஸ் போகிறோம். கொலரடோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் இது. எல்லாருமே இங்கே வந்தால் கொலரடோ வந்தாங்கன்னா அங்கே போயிடுவாங்க. அதுவும் ஃபால் சீசனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது. போய் பார்த்தோன்னா தெரியும், எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ வழியில்
ரொம்ப அழகான ஏரியா. இது ஃபுல்லாகவே ரிசார்ட் தான் இந்த ஏரியாவில். இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது அந்த நோட் புக்ஸில் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்த்த மாதிரி ஞாபகம். இந்த ஃபாலில் ஃபுல்லாக எல்லோ கலர் லீவ்ஸு, இந்த மாதிரி மவுண்டெயினில் பில்டிங், இந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ அதை நேர்லேயே பார்க்குறேன். நிஜமாகவே இது ராங் டைம் தான். இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இந்த க்ரீனே தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டோம் போல் இருக்குது. பட் இதுவுமே நல்லா தான் இருக்குது. டெஸ்டினேஷன் இஸ் ஆன் தி லெஃப்ட். எங்கேயோ தப்பாக வந்துட்டோமா? ஆக்சுவலாக நாங்கள் தப்பான அட்ரஸை ஜிபிஎஸ்சில் போட்டு ஒரு ராங் பிளேஸ்க்கு வந்துட்டோம். பட் அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த வர ஏரியா மொத்தமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே பெரிய பெரிய பங்களா, சுற்றி அவ்வளோ பெரிய மரம், பார்த்திங்கன்னா தெரியும். பெரிய பில்டிங், சுற்றி ட்ரீஸு. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கானா, அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த வீடு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோ ட்ரீஸ் பேக்ரவுண்டில், ஃபுல்லாக கிளாஸ் போட்டு ஒரு வீடு. ஓகே, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னா நம்மளோட கார்லேயே ஃபுல்லாக மரூன் பல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து போக முடியாது. காரை வந்து இங்கே பார்க் பண்ணிடணும். டிக்கெட் வாங்கிட்டு அதுவும் அங்கே பஸ் நிற்க பாருங்கள். இந்த மாதிரி பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களே வந்து கொண்டு போய் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து மறுபடியும் பஸ்ஸில் ஏற்றி இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் நம்ம காரில் வந்து போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ அழகான வியூ பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. க்ளவுட்ஸே கிடையாது வானத்தில், ஃபுல் ப்ளூ. அண்ட் இங்கேயே கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபன் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட் எடுத்த இடத்துலையே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பஸ்ஸில் ஏறுறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 6 பேர் இருந்தோம். அதனால் எல்லாருக்கும் உட்கார்ற மாதிரி இதே ஒரே பஸ்ஸில் ஸ்பேஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இந்த பஸ்ஸில் இல்லை. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஏறிட்டோம். இவர் ஆடு 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 ஆமா. இந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லா ட்ரீஸுமே வந்து கட்டாயி கீழே இருக்கும். இது வந்து அவலஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நமக்கு மண் சரிவு வர மாதிரி ஸ்னோ விழும்போது அந்த ஸ்னோ சரிஞ்சு கீழே வர்றதுனால அந்த ஃபோர்ஸில் அந்த மரம் எல்லாம் விழுந்துருச்சு. மரூன் பல்ஸ் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும். இங்கே தூரத்துலேயே தெரியும் பாருங்கள் அந்த மவுண்டெயின். ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். எங்கே வந்திருக்கீங்க?
பீச்சா இது? ஓகே. எஸ் சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்த சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல. அவங்க வந்து ரொம்ப நேரமாக 2 பேரும் நின்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. சுற்றி இத்தனை பேர் நாங்கள் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே இப்படி ஒரு ரேஷ் சீன். சூப்பர். தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். அப்படியே க்ரீனாக ரொம்ப அழகாக இருக்குது. சன்செட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. அந்த மலையோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த தண்ணியில் விழும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து மதியம்தான் போனோம். பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இது. நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்த புதுசில் நாங்கள் வந்து இதே பிளேஸ்க்கு வந்தோம். அப்போ வந்து இங்கே உள்ளே அலோவ் பண்ணாங்க ஆக்சுவலாக இந்த தண்ணிக்குள்ளே. இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியாத மாதிரி. என்ன பண்ணுற? You are collecting some rocks? தண்ணி செம்ம சில்லுன்னு இருந்துச்சு, ஐஸ் வாட்டர் மாதிரி. என்ஜாய் பண்ணுறா. சில்லுன்னு இருக்கா? ஸோ மரூன் பல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். டைம் வந்து 1 மணி ஆகுது. இன்றைக்கி காலையிலேருந்து மரூன் பல்ஸ் மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டோலா ரைட் போகலாம். அங்கேருந்து கிளம்பி இப்போ பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து அந்த இடத்த பற்றி இல்லைன்னா அந்த இடத்துல நடந்த ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லிக்கிட்டே போவார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாஸ்ட் இயர் அந்த ஸ்னோ வந்தப்போ அவலஞ்சு இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி. ஸோ அதில் வந்து ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு ஸ்கீயிங் பண்ணும்போது. அவரோட கால் உடஞ்சிருச்சான். ஸோ கால் உடஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மூஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாராம். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அந்த அனிமல். ஓகே, கண்டோலா ரைட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பயமா இருக்கா? அதே யோசிச்சு சொல்றேன். மலைக்கு மேல போறோம். மக்களா எங்க போறோம்? அப் மவுண்டனுக்கு மேல. மவுண்டன் டாப்ல போறோம். மவுண்டன் டாப்ல எங்க பாரு மான் இருக்கு பாரு. 2 மானா மூசா அது. மூஸ் அங்க பாரு. 1 2 3 4. மலைக்கு மேலே அது என்னவோ ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்குது. நேச்சுரலாகவே அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு போல். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. Is it fun? Is it fun? Sometimes we do yellow and sometimes we do black. Is it fun, Makla? You like it? Yes. Yes. I think so. I think so. But I'm not sure. You're not sure? Yes. It says you can skate in the water if you want. So you need to hold on tight. You might fall down. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஆஸ்பன் ட்ரீஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மவுண்டன் மேலே வந்துட்டோம். மேலே வந்து லஞ்சு வித் பியூட்டிஃபுல் வியூ. அந்த பக்கம் ரொம்ப அழகான வியூ. மவுண்டன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 2 மரத்தையும் இதுலேருந்து கட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ஸுக்கு கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம் கீழே.
ஓகே, கடைசியாக எங்கள் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரிட்டன் வீட்டுக்கு டென்வர் பக்கமாக போய்கிட்டு இருக்கோம். இந்த வழி திருப்பியும் நம்ம வந்து ஆஸ்பன்லேருந்து நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடம் வழியாக தான் போவோம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அந்த டிரைவ் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும், ரொம்ப ஸ்டீப் அது. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து அதோ தூரமாக தெரியுது சின்னதாக வண்டி போகிறது. அந்த மவுண்டெயின் வழியாக ஏறி அப்படியே அந்த பக்கமாக போய் இறங்க போகிறோம். இந்த மாதிரி மவுண்டன் டிரைவ் வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க, இதுக்காகவே போவாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்கேரியாக தான் இருந்துச்சு. அந்த அவ்வளோ அழகான வியூ, அதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கெல்லாம் மைண்ட் இல்லை. எப்படா இந்த மலையிலேருந்து சீக்கிரமாக கீழே இறங்குவோம், அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருந்துச்சு. சைடில் எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது, அவ்வளோ ஹைட்டு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு வழியாக கடைசியாக கீழே வந்துட்டோம். இந்த லேக் வந்து ட்வின் லேக், இதுலேயும் அங்கங்கே அந்த கலர் தெரியுது, அழகாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.